அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நமது செண்பகத்தோப்புக்கு அடிவாரத்தில் உள்ள வயலில் நடைபெறும். கண்டிப்பாக பதிவு பண்ணிவிட்டு எல்லோரும் வாங்க. இந்த வட்டமும் கட்டு மருந்துகளை பற்றி நிறையா நம்ம ஏற்கனவே ஒரு 3 மாதமாக பார்த்துட்டு வரோம். இந்த மாதமும் இந்த கட்டு மருந்துகள் உள்ள தெளிவும் அதுக்குள்ள மருத்துவ விளக்கமும் சொல்லப்படும். இது ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். கட்டு மருந்துகள் பற்றி பேசும்போது உயர்ந்த மருந்துக்கு கொண்டு போங்க, வாத வேலையில் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு உதாரணமாகவே நான் நாகக்கட்டு கற்பம் சொல்லி உயர்ந்த மருந்தாக போட்டு இப்போ அது அதிக நபர்கள் சாப்பிட்டு நல்லா ரிசல்ட் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு நானே ஒரு முன் உதாரணம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே ஏற்கனவே ஒவ்வொரு தடவை ரிசல்ட் சொல்லிட்டு தான் வரேன். ஒரு வாரத்திலேயே அவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ காட்டில் தான் தங்கியிருக்கேன். நைட்டு அங்கே படுத்திருக்கும்போது கொசுவும் கடிப்பதில்லை, வெப்பமும் தெரிவதில்லை. இல்லைன்னா மற்ற நாள் பார்த்திங்கன்னா இங்கே நைட்டு படுத்திருக்கும்போது கொசுக்கடி அதிகமாக இருக்கும். ஊர் பகுதியை விட காட்டுப்பகுதியில் உள்ள கொசு பெரிய கொசுவாகவும் இருக்கும், அதோடைய கடி அதிகமாகவும் இருக்கும். இப்போ அதுவும் கடிப்பதில்லை. அதிகமான நேரம் யோகாசனமும் உடம்பு களைப்பு இல்லாமல் ரன்னிங் போகிறதும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்பேற்பட்ட கற்ப மருந்து பல பேர் நல்ல ரிசல்ட் சொல்லிட்டு வராங்க. இதை ஒரு சிலர் கேட்காங்க, இது எத்தனை வருஷத்துக்கு நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதில் முறைகள் இப்போ புக்கில் உள்ள முறைகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20 நாள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதிகமான மன வலிமை, உடல் வலிமை எல்லாம் உண்டாகும். ஏற்கனவே அவரில் போட்டிருக்கிறத விட விந்து சக்தி அதிகமாகும், அதோடைய ஸ்பீடு அதிகமாகும், விந்து கெட்டித்தன்மை ஆயிரும், போகத்தன்மை நீடிரும். இது போகம் பண்ணுது. உங்களுக்கு ஆன்மீக நிலையில் உள்ளவங்களுக்கு யோகம் நல்லா கைகூடும். இப்போ பார்த்திங்கன்னா வாசி பார்த்திங்கன்னா அதிக நேரம் போகுது. அரை மணி நேரம் உட்கார்ந்துருந்தாலே கால் வலிக்குது. இப்போ 2 மணி நேரம் கால் வலிக்க மாட்டுக்கு. அப்பேற்பட்ட அற்புதம் மருந்து ஞான வழியில் செல்வங்களுக்கு வாசி யோகம் நல்லா போகும், உடல் பிரகாசமாக அடையும். அப்பேற்பட்ட கற்ப மருந்து நாகக்கட்டு மருந்து. ஆனால் அதில் புக்கில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, 20 நாள் சாப்பிட்டுட்டு மாதத்துக்கு 10 நாள் சாப்பிட்டுக்கிட்டா எந்நேரமும் இதே மன வலிமையும் உடல் வலிமையும் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அது உண்மைதான். ஆன்மீகவாதிகளுக்கு இந்த ஒரு தடவை 1 மண்டலம் சாப்பிட்டாலே போதுமானது. ஏன்னா அவங்க இந்த விரயம் பண்ண மாட்டாங்க, வாசி யோகத்தில் மட்டும்தான் போய்கிட்டு இருப்பாங்க. மற்ற உலகவாசிகளுக்கு ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறதுனால அவங்க போக பண்ணும்போது அவங்களுடைய சக்தி கொஞ்சம் இழக்கப்படும். அதனால் இழந்த சக்தி எப்பயுமே உடல் ஆரோக்கியமாக உண்மையாக இருக்கணும்னா 1 மாதம், அதாவது 20 நாள் சாப்பிட்ட பிறகு 10-20 நாள் இடைவெளி விட்டுருங்க. பிறகு மாதத்துக்கு 10 நாள் மட்டும் சாப்பிட்டா போதும். எப்போதும் நீங்கள் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெயில் ஒளி தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. 4448 நோய்களும் கிட்ட நெருங்காது. உங்களுடைய ஆரோக்கியமாக நல்லா இருந்துக்கிடலாம். இதைப்படி மற்றபடி விவரம் கேட்கணும்னா நம்மளுடைய மூலிகை வகுப்பில் கலந்துக்கிட்டு கேளுங்க. இன்னும் உங்களுக்கு அதில் உள்ள செய்தியில் சந்தேகம் இருந்துச்சுன்னா செய்முறையில் மற்ற எல்லாமே விளக்கமாக சொல்லி கொடுக்கப்படும்.
அதனால் கண்டிப்பாக பதிவு பண்ணிவிட்டு இந்த வட்டம் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை நம்ம செண்பகத்து அடிவாரத்தில் உள்ள காட்டுக்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.